தங்கமயிலில் ஆடி கொண்டாட்டம் ஆரம்பம். தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 24,062 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஹை பார்க்குறப்ப 24,194, லோ 24,058. நிஃப்டி 50 முடிஞ்சது 169 புள்ளிகள் அதிகமாகி 24,175 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு ட்ரேடான ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறப்ப 3,452, அதில் அட்வான்ஸ் 2,226, டிக்ளைன் 1,145, அன்சேஞ்சு 81. அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 130, லோயர் சர்க்கியூட் 83, 52 வீக் ஹை 136, லோ 34. இன்னைக்கு ப்ராடர் மார்க்கெட் இண்டிசஸ்ல பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. பட் செக்டார் இண்டிசஸ்ல நிஃப்டி ஆட்டோ 1.21% அதிகமாகி முடிஞ்சிருந்தது. அதே மாதிரி நிஃப்டி ஐடி 4.64% அதிகமாகி முடிஞ்சிருந்தது. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 579 புள்ளிகள் அதிகமாகி 77,502 முடிவடைஞ்சிருக்கு. எம்செக்ஸ் சந்தையை பொறுத்த வரைக்கும், கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் கோல்டு 0.07% சரிஞ்சு 1,44,325 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 0.48% ஏற்றத்தோட 2,31,484 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 0.8% சரிஞ்சு 6,473 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. சரி, வாங்க நம்ம பொருளாதார நிபுணர் ரெஜித் தாமஸ் சார்கிட்ட இன்னைக்கு மார்க்கெட்டை பத்தி பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சரி. இன்னைக்கு காலை மார்க்கெட் ஓப்பன் ஆனதுல இருந்து முடிகிற வரைக்கும் ஒரு சீரான ஏற்றத்துல இருந்தது. நேற்று ஏற்றம், இன்றையும் ஏற்றம். எப்படி சார் பாக்குறீங்க மார்க்கெட்? அப்படி கிடையாது, மார்க்கெட் ஓப்பன்ல இருந்து ஏற்றம் நமக்கு கிடைக்கவில்லை. ஐ திங்க் பெரும்பாலுமே மார்க்கெட் ஓப்பன்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு மணி வரைக்குமே ஒரு டைட் ரேஞ்சில தான் இருந்திருக்கிறது. ஐ திங்க் 2400 டு அபவுட் 24,075 அந்த ரேஞ்சில தான் இருந்திருக்கு. பட் ஐ திங்க் போஸ்ட் 1 o'clock, 1 மணிக்கு அப்புறம் அந்த 3:30 வரைக்குமே அந்த கடைசி 2.5 மணி நேரத்துல தான் அந்த பெரிய அளவுல ரன் ஆஃப் நம்ம பார்த்திருக்கோம். இது என்ன அப்படின்றதுனா, முக்கியமா எனக்கு அந்த லாஸ்ட் ஹவர் ரேலி எல்லாம் வரும்போது அது ஒருவேளை ஷார்ட் கவரிங்கா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் மனசுல எழும்புறது. பட் தட் வில் ஹேவ் டு ரிக்வயர் a day ஃபார் கன்ஃபர்மேஷன். இரண்டாவது, இதுல சந்தோஷப்பட வேண்டியது இல்ல உற்சாகப்பட வேண்டியது என்னன்னா, இன்னையோட டே ஹை டே லோ இரண்டுமே 24,000 புள்ளிக்கும் மேற்பட்டு இருக்கக்கூடியது நமக்கு ஒரு கம்ஃபர்ட் தருகிறது. ஸோ இந்தியாவோட டே லோ பாத்தீங்கன்னா 24,058, ஹை வந்து 24,194. ஸோ இது இரண்டுமே அபவுட் 24,000 பட்சத்துல ஐ திங்க் அது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. மூன்றாவது, மார்க்கெட்ல வந்து இது வரைக்குமே ஐடி செக்டர் வந்து ஒரு பாதிப்புல ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு ரிகவரி நடந்ததை நம்ம சந்தையில பார்த்தோம். இன்ஃபேக்ட் லார்ஜஸ்ட் கெய்னர் நீங்க பாத்தீங்கன்னா செக்டரல் கெய்னர் அப்படின்னு பார்க்க போகும்போனால ஐ திங்க் முக்கியமா ஐடி செக்டர் தான் இருந்திருக்கும். ஐ திங்க் 4.64% ஏற்றத்தோட முடிஞ்சது. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாமே நல்ல ஒரு 5%, 4% ஒரு ஷார்ப்பான ஏற்றம் நடந்ததையும் பார்த்தோம். ஸோ இங்க ஓவரால் தட் வே மார்க்கெட்ல வந்து ஒரு ஃபேவரபிள் அவுட்லுக் அப்படின்றது சொல்லலாம். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே இது வந்து இன்னும் சந்தை ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கு. ஸோ பெரிய அளவுல நம்ம சந்தோஷப்பட வேண்டியது ஹை அண்ட் லோ 24,000 மேல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட் மட்டுமே தவிர ஓவரால் ரேஞ்சுக்குள்ளதான் சந்தை இன்னும் இருக்கிறது என்பதையும் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஓகே சார், இப்ப நாளைக்கு எப்படி சார் இருக்கும் மார்க்கெட்? வாரத்தோட இறுதி நாள் இப்படி இருக்கக்கூடிய சந்தைக்கு வந்து நார்மலா இன்னொரு அந்த ஹை புஷ் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தைக்கு இருக்கலாம். ஐ திங்க் வி கோ பேக் அந்த ஒரு 24,240, 260 இதெல்லாம் டெஸ்ட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிக்காக ஒரு பில்டப் மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் ஹவர் இன்னைக்கு ஓவர் நைட் வந்து ஜாப்ஸ் டேட்டா மற்றும் பல யூஎஸ் டேட்டாக்கள் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தருணத்துல அந்த டேட்டா வந்து கொஞ்சம் அகேன்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புக்கு மாறாக அந்த டேட்டா ரிலீஸ் ஆச்சுன்னா தென் வி மைட் ஃபைண்ட் அ லிட்டில் ப்ரெஷர் ஓவரால் சந்தையில அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அதர்வைஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் அண்ட் வீக் தான். ஏன்னா நாளைக்கு வந்து அநேகமா யூஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து ட்ரேட் பண்ணாதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் 4ஆம் தேதி அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு வந்து ஜாப்ஸ் டேட்டா மற்ற பல டேட்டா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடும். அது கொஞ்சம் ஃபேவரபிளா இருந்ததுன்னா அண்ட் டவோட க்ளோசிங் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருந்ததுன்னா ஐ திங்க் வி ஷுட் பி ஏபிள் டு நமக்கு வந்து அந்த சஸ்டெயின் ஆகி நாளைக்குமே இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தோட முடியறதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தைக்கு இருக்கிறது. வேர்ல்டு மார்க்கெட் ஃபுல்லா எப்படி சார் இருக்கு? யூரோப் கொஞ்சம் ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல ஏசியன் மார்க்கெட்ஸ் வந்து பெரிய அளவுல பாசிட்டிவா முடியவில்லை.
நிக்கே வந்து 1700 புள்ளிகள் சரிவோட, கொரியன் காஸ்பி இண்டெக்ஸ் வந்து 655 புள்ளிகள் சரிவோட, அது துவக்கத்துல இருந்த 2 சந்தைகளுமே இன்னைக்கு சரிவோட தான் இருந்திருக்கிறது. ஹாங்காங்ல இருக்கக்கூடிய ஹாங்செங் வந்து 174 புள்ளிகள் ஏற்றத்தோட முடிஞ்சதை நம்ம பார்க்கிறோம். சோ இதே சமயத்துல நம்ம வந்து யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ஆக்சுவலா ஒரு ஸ்மால் ரிகவரி நடந்தது நம்ம பார்க்கிறோம். டாக்ஸ் எல்லாமே ஒரு 200 புள்ளிகள் ஏற்றம், ஃபுட்சி அதாவது யூகேல இருக்கக்கூடிய ஃபுட்சி வந்து ஒரு 50 புள்ளிகள் ஏற்றத்தோட இருக்குது. ஸோ ஓவரால் சோஃபார் யூஎஸ் மார்க்கெட்ஸ் கொஞ்சம் ஃபேவரபிளான ஒரு ஓப்பனுக்கு பில்ட் ஆகக்கூடிய ஒரு ஓப்பனிங் ப்ரீ ஓப்பனிங் மாதிரி தான் தெரியுது. பட் ஜாப்ஸ் டேட்டா பொறுத்து தான் அந்த ஃபைனல் ஸ்விங் வந்து எப்படி இருக்கும்ன்றது நமக்கு புரியுது. ஜூனோட அந்த பிஎம்இ டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு, எப்படிங்க சார் இருக்கு? ஐ திங்க் ஓவராலா அந்த பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் கொஞ்சம் ஸ்லகிஷ்னஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் நம்மளோட டேட்டா வந்து பார்க்கும்பொழுது 8 செக்டர்ல 5 செக்டர் வந்து வீழ்ச்சியும் 3 செக்டர் ஏற்றவும் இந்த டேட்டா நமக்கு ஆல்ரெடி இருக்கிறதுனால பிஎம்ஐ வந்து ஓகே நியூட்ரல் ஆர் ஸ்லைட்லி அந்த ரேஞ்சில தான் இருக்கிறது. ஸோ பெரிய அளவுல ஒரு எதிர்பார்ப்பு, ஏன்னா ஜூன் மாசத்துல இந்த போர் இது இன்னும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பெருசா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் அந்த ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ்க்கு உள்ளான அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து பெரிய அளவுல நடந்திருக்காது, இல்ல குறைவா நடந்திருக்க கூடும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் டூ ஏர்லி டு ஜட்ஜ் தட். ஐ திங்க் போக போக அட்லீஸ்ட் ஜூலை அண்ட் ஆகஸ்ட் நம்பர்ஸ் should be மோர் இம்பார்ட்டன்ட். இன்னும் கூடுதலாக நமக்கு ஒரு டைரக்ஷன் தரக்கூடிய நம்பர்ஸாக இருக்கும் சொல்லி. இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் சார் அதெல்லாம் எப்படி சார் இருக்கு? அதெல்லாம் பாசிட்டிவ் தான். அது ஓகே. அரசாங்கத்துக்கு வந்து டாக்ஸ் ரெவென்யூ இஸ் குட். அவங்க வந்து மற்ற பல வேலைகளை செய்யல. டாக்ஸ் அந்த ஜிஎஸ்டி ரேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரேஷனலைஸ் பண்ணதுலயுமே இவ்வளவு ஹையா வந்திருக்கிறது ஐ திங்க் இஸ் வெரி ஃபேவரபிள் அவுட்கம். ஸோ ஜிஎஸ்டி வர்றது நல்லதானே. தட் மீன் கன்சம்ஷன் வந்து ஸ்டேபிளா இருந்திருக்கு. ரேஷனலைசேஷன் அதாவது நிறைய ப்ராடக்ட்ஸுக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி குறைத்தாலுமே ஓவரால் ஜிஎஸ்டி இன்ஃப்ளோ வந்து ஹையா இருந்திருக்கிறது என்பதையும் ஐ திங்க் சப்போர்ட்ஸ் தி கன்சம்ஷன் தியரி. சரி, அது வந்து இட் இஸ் குட். அரசாங்கத்துக்கும் சரி சந்தைக்குமே சரி அது வந்து ஒரு பாசிட்டிவ் சைனா தான் நம்ம எடுக்கணும். நிஃப்டி ஆட்டோ அதுவுமே இன்னைக்கு ஏற்றல் தான் முடிவடைஞ்சிருக்கு. அதுல ஏதாவது ஒரு கவனிக்க வேண்டிய ஏதாவது விஷயம் இருக்குங்களா? இல்ல, நிப்டியோட அதாவது ஆட்டோ சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து நிறைய ஆட்டோ கம்பெனிஸ் ரிலீஸ் பண்ணதை நம்ம பார்த்தோம். முக்கியமாக மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், அதே போல ஹண்டை, இது எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணதை நம்ம பார்த்தோம். எல்லாருடைய சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து ரோபஸ்டா இருக்கு. ரோபஸ்டா ஸ்ட்ராங்கா வலுவடைந்து தான் இருக்கிறது. ஸோ எதிர்பார்ப்புக்கு மாறாக தான் இருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஓகே நிறைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருந்தது அப்படின்னா போர் நேரம் இந்த 2 வீலர் 4 வீலர் இந்த மாதிரி பர்ச்சேசஸ் வந்து கொஞ்சம் டிலே பண்ணியிருப்பாங்க அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பா இருந்தது. ஏன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இது எல்லாமே வந்து போர் மாதங்களாக இருந்திருக்கிறது. பட் அப்படி இருந்துமே இந்த சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து வெளியிடும் போது ஐ திங்க் இது இண்டிகேட்டட் ஒரு ஃபேவரபிள் அவுட்கம். ஸோ எல்லாருமே வந்து சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து அதிகமா பண்ணியிருக்காங்கன்றதான் அந்த சேல்ஸ் ரிப்போர்ட்ஸ் காட்டுகிறது. அண்ட் தட் அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வெளியிடும் போது சேல்ஸ் நம்பர்ஸ் ஸ்ட்ராங்கா இந்த மாதிரி வரும்போது ஆப்வியஸ்லி ரிசல்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த செக்டருடைய ஏற்றம் வந்து இன்னைக்கு நம்ம சந்தையில பார்க்கணும். கமாடிட்டி மார்க்கெட்ல ஏதாவது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கா சார்? இல்ல, ஐ திங்க் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா கச்சா எண்ணெய் WTI க்ரூட் வந்து $66-67, பிரெண்ட் வந்து ஒரு $70 கிட்ட இருக்கிறது, which I think is favorable. கோல்டு வந்து அந்த $4000 கீழே குறைவாக வீழ்ச்சியை சந்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ பையிங் வந்து அது புஷ்அப் ஆகுது. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா $4064, $4080 அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆகி வருது. அதே போல வெள்ளியும் கூட அந்த $58-59 ஒரு அவுன்ஸ் அப்படின்னு லெவலுக்கு ட்ரேட் ஆகி வருதுன்னு பாக்கணும். ஸோ ஐ திங்க் ஓவரால் கொஞ்சம் வேல்யூ பையிங் அந்த ப்ராஃபிட் டேக்கிங் போட்லாம் முடிஞ்சு 4000 குறைவாக அந்த அவுன்ஸ் வேல்யூ செல்லும் பொழுது ஐ திங்க் ஒரு வேல்யூ பையிங் வரதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் இப்போ தங்கத்துல நடந்திருக்கிறது. பட் ஜாப்ஸ் டேட்டா எல்லாம் இன்னைக்கு யூஎஸ்ல எப்படி வருதுன்னு பார்த்துதான் அந்த கமாடிட்டி மார்க்கெட்ஸோட ரியாக்ஷன் பெரிய அளவுல கேஜ் பண்ண முடியும். சரி, ஃபைன் சார். நீங்க டீட்டெயிலா சுவாரஸ்யமா பல விஷயங்கள் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சுமி. தமிழக மக்களின் அபிமான தங்க மயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க.